Good morning, 8th standard students. Today in your English session, we are going to see a supplementary story, The Mystery of the Cyber Friend. This is given in lesson number 7. So after your cyber safety and then my computer needs a break poem, the supplementary is given. The Mystery of the Cyber Friend, written by Zach O.A. மிஸ்ட்ரி ஆஃப் தி சைபர் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிஸ்ட்ரினா ஒரு புரியாத புதிர் அதுதான் வந்து மிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். சைபர் ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க யாருன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சவங்கள தான் நம்ம வந்து ஃப்ரெண்டாக வந்து நம்ம வந்து நினைப்போம். பட் சைபர் ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க முன்ன பின்ன தெரியாது, நமக்கு முன்னாடி தெரியாமல் ஆன்லைன் மூலமாக நம்மளுக்கு அறிமுகமாகறவங்கள தான் சைபர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சைபர் ஃப்ரெண்ட் பற்றின ஒரு புதிர், அதுதான் வந்து இந்த லெசனோட டைட்டிலோட மீனிங். ஸோ அது என்ன அப்படின்றத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். Section 1. Shri lives in an apartment in a small town called Katpadi Junction. Amma works in a jewelry shop. Appa works as a taxi driver. They want her to learn computers, so they are pleased that she likes to use it. The computer is Shri's friend. She always finds time for it. She uses it to find information for school projects and send emails. Shri's aunt also stays with them. Everyone calls her Akka. Most of the time she naps in front of the TV that shows her favorite old films. She gives Shri hot dosa stuffed with spicy noodles. After tiffin, Shri likes to play, not the traditional games that Akka likes to play with stones and shells. Shri likes to play games on the computer. The computer doesn't just have games, it also has FriendsNet. Shri joined it 2 months ago on her 13th birthday. After snacks and tea, she chats with her school friends through FriendsNet. They tell each other what they did since they met last on the school bus. Shri says that she got extra sugar with her tea. One friend says that you get every day. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற பேராகிராஃப்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீன்னு ஒரு கேர்ள் இருக்கா, அவளுக்கு 13 வயசு ஆகுது. அவள் வந்து காட்பாடி ஜங்ஷனில் அங்கே தான் வந்து அவங்களோட வீடு இருக்குது. அவங்க அம்மா வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா வந்து டாக்ஸி டிரைவர். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் பற்றி லேர்ன் பண்ணுறதுல ரொம்பவே வந்து ஒரு விருப்பம். ஸோ அதனால் அவங்க வந்து அவள் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது அவங்களும் வந்து ரொம்பவே விரும்பினாங்க. கம்ப்யூட்டர் வந்து ஸ்ரீயோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். கம்ப்யூட்டரில் தான் ஸ்ரீ எப்போதுமே அவளோட டைமை வந்து அவள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாள். ஸோ அவள் வந்து கம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னா, இமெயில்ஸ் அனுப்புறதுக்கும் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் அவள் யூஸ் பண்ணுறான். ஸ்ரீயோட ஆண்டி வந்து அவள் கூட தான் அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்கள வந்து அக்கான்னு தான் வந்து ஸ்ரீ கூப்பிடுவாள். அவங்க எப்போதுமே வந்து டிவியில் அவங்களோட ஃபேவரட்டான ஓல்டு மூவிஸை பார்த்துட்டு தூங்கி விழுந்துட்டுருப்பாங்க. நாப்ஸ்னால் அதான், டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறது அதான். ஸோ அவங்க வந்து ஸ்ரீக்கு எப்போதுமே ஈவினிங்கில் வந்து தோசாவில் நூடுல்ஸ் ஸ்டஃப் பண்ணி வந்து அவங்க வந்து டிஃபனாக வந்து கொடுப்பாங்க. இந்த டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்ரீ வந்து விளையாட விரும்புவா. ஆனால் வந்து அக்காவோட வந்து ட்ரெடிஷ்னலாக விளையாடுற கேம்ஸ்லாம் விளையாட மாட்டா. அவள் வந்து கம்ப்யூட்டரில் தான் கேம்ஸ் விளையாடுவா. கம்ப்யூட்டரில் வந்து அவளுக்கு FriendsNet அப்படின்ற ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. ஸோ அதில் வந்து அவள் 2 months முன்னாடி தான் அவள் ஜாயின் பண்ணா, அவளோட 13th பர்த்டே அன்னைக்கு. ஸோ ஸ்நாக்ஸும் டீயும் முடிச்சதுக்கப்புறமா அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அவள் FriendsNetல சேட் பண்ணுவாள். ஸோ எல்லாரும் அவங்க ஸ்கூல் பஸ்லேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத எல்லாரும் வந்து அதில் வந்து சேட் பண்ணிப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து சேட் பண்ணும்போது ஸ்ரீ சொன்னா, நான் வந்து எனக்கு வந்து டீயில் எக்ஸ்ட்ரா சுகர் இன்னைக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறா, நீ எப்போதுமே அது உனக்கு கிடைக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். Shri says, and I also got mutton flavored noodles with my dosa. Another friend teases, do you do anything other than eating? Shri gets angry. She decides to unfriend them. Afterwards, she misses them. But before she can call them she's sorry, she gets a new friend request. It is from a girl, Chaitra. She's very pretty, like a film star. Shri clicks accept. One click and they become friends. ஸோ இந்த மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ரீ வந்து சேட் பண்ணிட்டு இருக்கும்போது
ஸ்ரீ வந்து சொல்றா, நான் வந்து இன்னைக்கு வந்து மட்டன் ஃப்ளேவர்ட் நூடுல்ஸும் தோசாவும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கிண்டல் பண்றாங்க, நீ வந்து சாப்பிட்றத தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால ஸ்ரீக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. அதனால எல்லாரையும் வந்து அவ வந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுறான். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாரையுமே வந்து அவள் வந்து மிஸ் பண்ணுறா. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி சாரி உங்களை அன்ஃப்ரெண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு போகும்போது அவளுக்கு வந்து ஒரு புது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கிடைக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சைத்ரா அப்படின்ற ஒரு கேர்ள் கிட்டேருந்து அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து வருது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ஃபிலிம் ஸ்டார் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா ஃபோட்டோவில். ஸ்ரீ வந்து என்ன பண்ணுறான்னா உடனே வந்து அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறான். ஒரு கிளிக்கில் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. Chaitra types, do you have many friends? No, and I lost a few friends today. She adds a sad face emoticon. So what? It really doesn't matter how many friends you have. It is the nature of our friendship that matters, and you have me now. Shri likes the sound of that. Where do you go to school? Types Shri. Near your school? Types Chaitra. How do you know which school I go? Wonders Shri. Because it is near my school. That's nice. Then we can meet. Types Shri. Chaitra signs off. Yes, and we'll be best friends forever. Bye. ஸோ இந்த சைத்ரா வந்து என்ன கேட்குறா அப்படின்னா, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு ஸ்ரீயை கேட்குறா. அதுக்கு ஸ்ரீ சொல்கிறா, இல்லை இன்னைக்கு தான் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஒரு சேட் ஃபேஸ் எமெட்டிக்கன் போட்டு. பட் வந்து அதுக்கு சைத்ரா சொல்கிறா, அதனால என்ன, உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குன்றது தான் முக்கியம். ஸோ இப்போ தான் நான் உனக்கு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறா. ஸ்ரீக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்ரீ வந்து கேட்குறா, நீ எந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்குறா. உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்து ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எப்படி தெரியும் நான் எந்த ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கேட்குறா. ஏன்னா உன்னோட ஸ்கூல் என் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா சைத்ரா. ஓ அப்படியா, சரி அப்போ நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீ சொல்கிறா. சைத்ரா வந்து சொல்கிறா, அம்மா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம், நம்ம வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் எப்போதுமே அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு சைன் ஆஃப் பண்ணிடுறான். The next morning, Shri looks for school near hers, but she cannot see one. It is a little strange that she hasn't heard of any other school nearby. But Chaitra is nicer than all her other friends. She is Shri's special friend and nobody else's friend. Today she doesn't touch the hot noodles, though they are her favorite flavor, chili chicken. Akka wonders what is wrong. Are you feeling unwell? Too much school work, lies Shri. Then go and finish your homework while I take my nap, says her aunt. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஸ்ரீ வந்து அவங்க ஸ்கூல் பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்குது அப்படின்றத பார்க்குறா. ஆனால் எந்த ஸ்கூலுமே இல்லை. அவளுக்கு வந்து அவங்க ஸ்கூல் பக்கத்தில் வேறு எந்த ஸ்கூலும் இல்லாதது வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமாக தெரியுது. ஆனால் வந்து சைத்ரா வந்து அவளோட மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்பவே வந்து நைஸாக இருக்கா, அதாவது ரொம்பவே வந்து நல்லவளாக இருக்கா. ஸோ அதனால் அவள் வந்து ஸ்ரீயோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டாக மாறிடுறா. ஏன்னா அவளுக்கும் வேறு யாரும் ஃப்ரெண்டு கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ரீ வந்து திருப்பி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னே சைத்ராவோட சேட் பண்ணுறதுல ரொம்பவே வந்து ஆவலாக இருக்கா. அதனால் அவள் கொடுத்த நூடுல்ஸ் கூட அவள் சாப்பிடவே இல்லை. அக்கா வந்து நினைக்கிறாங்க, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் இன்னைக்கு சாப்பிடலன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு நிறையா ஸ்கூல் ஒர்க் இருக்குது அப்படின்னு ஸ்ரீ போய் சொல்கிறா. அதுக்கப்புறமா வந்து அக்கா சொல்கிறாங்க, சரி நீ போய் வந்து உன்னோட ஹோம்ஒர்க்கை முடி, நான் வந்து கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க. But Shri doesn't do her homework. Instead, she starts the computer, goes online and waits for her new friend to ping her. Soon she gets a message from Chaitra. Hello friend, how are you today? I'm fine, I didn't eat my tiffin, types Shri. Why? Types Chaitra. Because I wanted to talk to you, so I finished tea quickly, types Shri. Great, now can you send me a selfie and give me your number so I can call you, types Chaitra. I don't have a camera phone, types Shri and feels sad. Chaitra offers to give Shri her old camera phone. Let's meet on Sunday, then I will take your snap and give you my old phone. Shri has always wished for a phone with a camera. She types, where shall we meet? Chaitra types, come to the railway station. Shri asks what time. Chaitra decides when the Bengaluru train reaches there. Akka comes into the room just then to clean it. What are you doing, Shri? I have a new friend, Akka. Akka looks over Shri's shoulder at Chaitra's profile picture.
But that's the film's actress Madhu. Is she your friend? Yes, but her name is Chaitra. Akka laughs and shakes her head. That's Madhu. I've seen all her films. She must be so old now. She is the same age as me, insists Shri. No, no, she is as old as I am, says Akka. That snap was taken when she was still in school. It is from her first movie. Shri is angry with Akka, then stops to think. Is Chaitra using someone else's picture of film stars? How old are you? Shri types. I told you I'm 13, the same age as you. Chaitra types back. Shri replies, that is good. Best friend should be the same age. Hey, the earrings in your profile picture are so pretty, types Shri. Thanks, I made them myself. Wow, wear them when we meet tomorrow. Okay, but only if you come alone, says Chaitra. ஸோ ஸ்ரீ வந்து என்ன பண்ணுறான்னா அவளோட ஹோம்ஒர்க் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைனுக்கு போயிட்டு சைத்ரா கிட்டேருந்து மெசேஜ் வருதா வெயிட் பண்ணுறா. சைத்ரா கிட்டேருந்து மெசேஜ் வருது, ஹலோ ஃப்ரெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு கேட்குறா. உடனே வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறா, நான் நல்லா இருக்கேன், நான் என்னோட டிஃபன் இன்னைக்கு சாப்பிடலன்னு சொல்கிறா. ஏன் சைத்ரா கேட்குறா. ஏன்னா நான் இன்னைக்கு உன்னோட பேசணும், அதனால என்னோட டீ குவிக்காக ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சொல்கிறா. அதுக்கு வந்து சைத்ரா சொல்கிறா, ஓகே கிரேட், நீ உன்னோட செல்ஃபி எனக்கு அனுப்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அண்ட் உன்னோட நம்பர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து ஸ்ரீ சொல்கிறா, அதுக்கு இல்லை என்கிட்ட கேமரா ஃபோன் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. உடனே சைத்ரா சொல்கிறா, ஓகே என்கிட்ட ஒரு ஓல்டு கேமரா ஃபோன் இருக்குது, அதை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு இந்த வாரம் சண்டே மீட் பண்ணலாம், உன்னோட ஸ்னாப் நான் எடுத்துக்கிறேன் அண்ட் என்னோட ஓல்டு ஃபோன் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸ்ரீக்கு வந்து எப்போதுமே ஒரு கேமரா ஃபோன் வேணும்னு ரொம்பவே அவள் ஆசைப்பட்டிருக்கா. ஸோ ஸ்ரீ கேட்குறா, நம்ம எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறா. உடனே சைத்ரா வந்து சொல்கிறா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. எந்த டைம் அப்படின்னு கேட்குறா. சைத்ரா சொல்கிறா, பெங்களூரு ட்ரெயின் வந்து வரும் இல்லையா, அந்த டைமுக்கு நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து அக்கா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வராங்க. என்ன பண்ணுற ஸ்ரீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் இருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்கிறா. அக்கா வந்து சைத்ராவோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்குறாங்க. இது வந்து ஃபில்ம் ஆக்ட்ரஸ் மது ஆச்சே, எவ்வளோ அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து இல்லைக்கா இதான் என்னோட ஃப்ரெண்ட் சைத்ரா அப்படின்னு சொல்கிறா. உடனே அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இல்லை அது வந்து ஃபில்ம் ஆக்ட்ரஸ் மது, நான் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கேன், அவங்க வந்து ரொம்ப வயசானவங்க, என்னோட வயசு இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ வந்து ரொம்பவே அக்கா மேலே கோவப்படுறா. அதுக்கப்புறமா வந்து ஒருவேளை வந்து சைத்ரா வேற ஒருத்தரோட பிக்சர் யூஸ் பண்ணுறாளோ அப்படின்னு இவளுக்கு டவுட் வருது. உடனே வந்து சைத்ராக்கு டைப் பண்ணுறா, உனக்கு எவ்வளோ வயசு ஆகுதுன்னு கேட்குறா. சைத்ரா சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து 13 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து ஸ்ரீ சொல்கிறா, ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரே ஏஜில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட இயர்ரிங் ரொம்ப அழகாக இருக்கு, உன் ப்ரொஃபைல் பிக்சரில் இருக்கிற இயர்ரிங் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சைத்ரா சொல்கிறா, தேங்க்யூ, நான் தான் அதை வந்து மேக் பண்ணேன், நானே செஞ்சது அந்த இயர்ரிங்னு சொல்கிறா. உடனே வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறா, ஓகே நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது நீ போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து சைத்ரா சொல்கிறா, ஓகே நீ தனியாக வந்தால் தான் நான் போட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறா. Why types Shri, because I'm coming alone too to our secret meeting. Shri is typing okay when she remembers something. Hey Chaitra, I haven't seen any other school near our school, but Chaitra has gone offline. Is there something strange about her new friend? Has she been lying? ஸோ எதனால் வந்து நான் தனியாக வரணும்னு ஸ்ரீ கேட்குறா. உடனே வந்து சைத்ரா சொல்கிறா, நானும் தனியாக தான் வரேன், நம்ம சீக்ரெட்டாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. ஸ்ரீ வந்து ஓகேன்னு போட்டுட்டு அப்புறம் அவளுக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சைத்ரா, நான் வந்து என்னோட ஸ்கூல் பக்கத்தில் வேறு எந்த ஸ்கூலையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. பட் ஆனால் சைத்ரா ஆஃப்லைன் போய்ட்றா. உடனே வந்து ஸ்ரீக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது. இந்த நியூ ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, அவள் வந்து பொய் சொல்கிறாளோ அப்படின்னு ஸ்ரீ வந்து நினைக்கிறா. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 பாருங்க. Shri is very confused and cannot focus on her homework. Akka, she asks. Yes, my dear, says Akka. What is worrying you? Shri decides to be honest and tells her all about her new friend who is lying. Akka, what should I do? ஸோ ஸ்ரீ வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கா. அவளோட ஹோம்ஒர்க்கில் அவளால் ஃபோக்கஸ் பண்ண முடியல.
அதனால அக்கா கிட்ட அவ பேசுறா. சொல்லுமா என்னாச்சு? என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ரீ எல்லாத்தையுமே வந்து சொல்றா சைத்ராவை பத்தி. அக்கா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. The next day, Shri and Akka reach Katpadi Junction much before the arrival of the Bengaluru Express. They have a secret plan to find out if the new friend is honest or not. Akka says, I will go and talk to the station manager so he can help us. The train from Bengaluru is coming in. Shri looks all around. She can't remember whether Chaitra had asked her to wait inside the station or outside. Where did Akka go? She can't see her anywhere. Many passengers came out of the train. No one looks Chaitra. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்ரீயும் அக்காவும் வந்து காட்பாடி ஜங்ஷனுக்கு போகிறாங்க. பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வர்றதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறாங்க. அவங்க வந்து ஒரு சீக்ரெட் பிளான் வச்சுருக்காங்க. வர்றது வந்து உண்மையிலே சைத்ரா தானா, அவ வந்து நேர்மையானவளா இல்லையான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அக்கா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் பேசிட்டு வரேன், அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி அக்கா போகிறாங்க. அப்போ தான் பெங்களூரு ட்ரெயின் வருது. ஸ்ரீ எல்லா இடத்துலையும் பார்க்குறா. சைத்ரா மாதிரி யாருமே வந்து அந்த ட்ரெயின்லேருந்து வெளியே வரல. ஆனால் வந்து சைத்ரா நம்மளை ஸ்டேஷனுக்குள்ளே வெயிட் பண்ண சொல்லலாம், வெளியே வெயிட் பண்ண சொல்லலாம்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அக்காவும் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து ட்ரெயின்லேருந்து வெளியே வராங்க. ஆனால் யாருமே சைத்ரா மாதிரி இல்லை. A man who is her father's age walks towards Shri. He is smiling. Hello Shri. Shri is shocked. She doesn't know him. It is so nice to see you, he says. Who are you? You're not Chaitra, stutters Shri. No, but I'm an uncle and would like to be your friend. Shri, I like to make friends with young girls, says the uncle who is not Chaitra. Shrieks Shri. Akka is beside her in a second along with the station manager. The uncle who's not Chaitra is surprised. He didn't expect that Shri would bring 2 grown-ups with her. Akka hits him with her handbag. Then she yells, don't you dare come near my niece. Oh, he cries. Just then the train moves. He runs towards a bogie door. The station manager rushes forward to catch the man, but he disappears into the crowded train. They all go to the police station. ஸோ ஸ்ரீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமுக்கு வந்து அவங்க அப்பா வயசு இருக்கிற ஒரு அங்கிள் ஒருத்தர் வந்து வராரு. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஸ்ரீ பக்கத்தில் வராரு. ஹலோ ஸ்ரீ, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து ஸ்ரீ வந்து கேட்குறா, நீங்கள் யார், எனக்கு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சைத்ரா இல்லையே அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வந்து சொல்கிறா. இல்லை, ஆனால் நான் வந்து ஒரு அங்கிள், எனக்கு வந்து இந்த மாதிரி யங் கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. உடனே ஸ்ரீ வந்து கத்துறா. உடனே அவளோட அக்கா வந்து பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேஷன் மேனேஜரோட வராங்க. இந்த அங்கிள் வந்து இதை எதிர்பார்க்கல. இவங்க இந்த மாதிரி ஒரு 2 பெரியவங்களை வந்து ஸ்ரீ கூட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. அக்கா வந்து அந்த அங்கிளை வந்து அவங்களோட ஹேண்ட்பேக் வச்சு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட நீஸ் பக்கத்தில் நீ வருவ, நீஸ்னா அக்கா பொண்ணு தான் நீஸ் சொல்லுவாங்க, வருவ அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அந்த ஓல்ட் மேன் வந்து கத்துறாரு. அதுக்கப்புறம் அப்போ வந்து ட்ரெயின் கிளம்புது. ஸோ அதனால அவர் ஓடி போய் அந்த ட்ரெயினில் ஏறுறாரு. ஸ்டேஷன் மேனேஜர் அவரை பிடிக்க போகிறாரு. பட் அவர் வந்து அந்த க்ரௌடில் வந்து டிஸப்பியர் ஆயிடுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. You are a brave pair, says a policewoman. Thank you for informing us about this imposter. Shri, you were clever to confide in a trusted adult. Will you put up this poster about cyber security in your school, please? We would also like to conduct a cyber safety class in your school. She says an expert from the cybercrime cell will need to take a look at Shri's computer. The next day, a cybercrime officer goes through Shri's computer. Within hours, the police find the man who pretended to be Chaitra. They nab him from his office in Bengaluru and find that he has been trying to befriend many young girls and boys on social media. Shri decides to only have friends from her own school. She can't wait to tell her friends about her scary adventure with her cyber friend. ஸோ இவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸோ போலீஸ் உமன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு தைரியமானவங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இம்போஸ்டர்னா யாருன்னா, சோஷியல் மீடியாவில்
தன்னோட உண்மையான முகத்தை காமிக்காம வேற ஒருத்தர் மாதிரி அதாவது பாயா இருந்தா கேர்ள் மாதிரியும் கேர்ளா இருந்தா பாய் மாதிரியும் தன்னை இம்போஸ் பண்ணிக்கிறது, வேற ஒருத்தர் மாதிரி தன்னை தானே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறவங்கள இம்போஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இம்போஸ்டர் பற்றி நீங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. ஸ்ரீ, நீ வந்து ரொம்பவே வந்து கிளவர், அதாவது ரொம்பவே வந்து புத்திசாலியான பொண்ணு. நீ வந்து உன்னோட இந்த பயத்தை எல்லாமே வந்து ஒரு பெரியவங்க கிட்ட சொன்னது ரொம்பவே நல்லது. இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி நான் உனக்கு ஒரு போஸ்டர் கொடுக்குறேன், இதை உங்களோட நோட்டீஸ் போர்டில் ஸ்கூலில் போடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து சைபர் சேஃப்டி கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைபர் கிரைம் செல்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஸ்ரீயோட கம்ப்யூட்டரை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இம்போஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே சைபர் கிரைம் ஆஃபீஸர் வந்து ஸ்ரீயோட கம்ப்யூட்டரை பார்க்குறாரு. சில மணி நேரங்கள்லேயே வந்து அந்த மேன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த அவரோட ஆஃபீஸ்லேருந்து அந்த இம்போஸ்டரை வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க போலீஸ். ஸோ ஸ்ரீ வந்து என்ன டிசைட் பண்ணுறான்னா, அவளோட ஸ்கூல்லேருந்து மட்டும்தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவள் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து டிசைட் பண்ணுறான். அண்ட் அவள் வந்து இந்த ரொம்ப ஒரு ஸ்கேரி அட்வென்ச்சர், ரொம்ப ஒரு பயங்கரமான இந்த ஒரு அட்வென்ச்சரை அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வெயிட் பண்ணுறான். ஸோ இதுதான் இந்த லெசன், மிஸ்ட்ரி அபவுட் அ சைபர் ஃப்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாருன்னே தெரியாதவங்க, முன்பின் தெரியாதவங்கள நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா இதனால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய தொல்லைகள் வந்து வரும். ஸோ தேவையில்லாமல் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிப்போம் இந்த மாதிரி அறிமுகம் இல்லாதவங்களோட சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட் ஆகிறதுனால. ஸோ நிறைய பேர் வந்து இம்போஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைகளை வந்து ஏமாத்துறதுக்காகவே நிறைய பேர் இருப்பாங்க. தன்னையும் வந்து அவங்க ஏஜென்ட் சொல்லிட்டு நிறைய வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால சோஷியல் மீடியாவில் முன்பின் தெரியாதவங்களோட ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது. உங்களோட பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இதை எம்ஃபசைஸ் பண்ணுறது தான் இந்த லெசன். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. Be safe online. The child helpline telephone number in India is 1098. ஸோ இப்போ நிறைய குழந்தைகள் வந்து ஆன்லைன் யூஸ் பண்ணுறீங்க. இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் த்ரெட்ஸோ இல்லைனா வந்து இந்த மாதிரி இம்போஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஏதோ ஒரு தொல்லையோ இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணலாம். The internet has many uses and is a wonderful technology, but if misused, it can cause problems too. Use the internet wisely. Do not give out your name, address, school name, telephone number or email ID to strangers online. ஸோ இன்டர்நெட்டில் வந்து நிறைய யூசஸ் இருக்குது அண்ட் அந்த டெக்னாலஜியை வந்து நல்லா யூஸ் பண்ணால் அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். பட் தப்பாக யூஸ் பண்ணால் ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இன்டர்நெட்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிந்திச்சு யூஸ் பண்ணணும். உங்களோட நேம், அட்ரஸ், ஸ்கூல் நேம், டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் தெரியாதவங்க யாருக்கும் ஆன்லைனில் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது த்ரெட்ஸோ இல்லைனா இந்த மாதிரி இம்போஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஏதாவது வந்து தொந்தரவு இருந்ததுன்னா நீங்கள் இந்த சைல்ட் ஹெல்ப்லைன் 1098க்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்தால் கூட இந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Next, about the author paranga, Zach O.A. has published altogether 15 books in Swedish, many of them important bestsellers including the Gandhi biography Mahatma, which was shortlisted for the August Prize 2008 for Best Non-Fiction Book of the Year. ஸோ ஜாக் ஓஏ அப்படிங்கிற ஒரு ஸ்வீடனை சேர்ந்த ஒரு ஆத்தர். நிறைய பெஸ்ட் செல்லர்ஸ் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. காந்தி பற்றின ஒரு பயோகிராஃபி மகாத்மா அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. அதுக்கு 2008 ஆகஸ்ட் ப்ரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு அந்த புக்கு. அண்ட் அவரோட ரீசன்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக் த்ரில்லர் மிஸ்டர் மெஜஸ்டிக். இன் 2018 அவர் வந்து ஒரு ட்ராவலாக் வந்து பப்ளிஷ் பண்ணார், அ வாக் த்ரூ பேரிகஸா. அண்ட் ஒரு பாப்புலர் சில்ட்ரன்ஸ் த்ரில்லர் த மிஸ்ட்ரி ஆஃப் தி சைபர் ஃப்ரெண்ட், இதையும் வந்து 2018 பப்ளிஷ் பண்ணார். இந்த புக்லேருந்து தான் நம்மளோட லெசன் வந்து எடுத்திருக்காங்க.
அவர் வந்து ஒரு லிட்டரரி கிரிட்டிக் அண்ட் காலம்னிஸ்ட் ஆல்சோ அண்ட் நிறைய ட்ராவல் மேகசின்ஸ் ஃபார் நேஷனல் ஜியோகிராஃபிக் அண்ட் அவுட்லுக் ட்ராவலருக்கு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்தியன் ரைட்டிங்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்வீடிஷ் ரீடர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு. பங்கஜ் மிஸ்ரா, பங்கம் சந்திரா சாட்டர்ஜி, பாமா அண்ட் அதர்ஸ் இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் எழுதின புக்ஸை வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்வீடிஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு டைரக்டர், பிளேரைட், டிசைனர், ப்ரொடியூசர் அண்ட் அக்கேஷனல் பெர்ஃபார்மர் ஆல்சோ. இது அபவுட் தி ஆத்தர். நெக்ஸ்ட் இந்த லெசனோட க்ளாசரி நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். படித்து உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து fill in the blanks பாருங்க. ஸ்ரீ லிவ்ஸ் இன் எந்த டவுனில் இருந்தா அவ வந்து ஒரு காட்பாடி அப்படின்ற ஒரு டவுனில் தான் அவள் வந்து இருந்தா. Shri celebrated her 13th birthday. அவ ரீசெண்டாக அவ செலிப்ரேட் பண்ணா. மது அப்படிங்கிறவங்க யாரு? மது was a film actress. Chaitra finally asked her to come to எங்க சைத்ரா ஸ்ரீயை வர சொன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ அதை நீங்க போடணும். அக்கா went to dash to get a help for them. அக்கா went to station manager. ஸோ அதை இங்க நீங்க எழுதணும். ஸோ அதுக்கான க்ளூஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் எடுத்து இங்கே ஃபில்அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. ஸ்ரீ ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன் டிவி. ஃபால்ஸ். ஏன்னா அவள் வந்து கம்ப்யூட்டரில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்ரீ வந்து அவளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவா. ஸ்ரீஸ் ஆண்ட் ஸ்டேஸ் வித் தெம். ட்ரூ. சைத்ரா இஸ் ஸ்ரீஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஃபால்ஸ். சைத்ரா கிஃப்டட் ஸ்ரீ அ நியூ கேமரா ஃபோன். ஃபால்ஸ். இன்னும் கொடுக்கல. ஸோ கொடுக்க வரதா தான் அவள் சொல்லியிருந்தா. ஸோ ஃபால்ஸ். ஸ்ரீ வெண்ட் அலோன் டு த ட்ரெயின் ஸ்டேஷன் டு மீட் சைத்ரா. ஃபால்ஸ். ஸ்ரீ அவளோட ஆண்டியோட போயிருந்தா. A fraud middle-aged man pretended to be Chaitra. True. Next C exercise பார்க்கலாம். இந்த லைன்ஸ்லாம் யாரு சொன்னாங்க அப்படின்றத தான் நம்ம இங்கே எழுதணும். நேம் த ஸ்பீக்கர். Do you do anything other than eating? இது யார் சொன்னானா ஸ்ரீயோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஸோ ஸ்ரீஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதணும். Are you feeling unwell? இது வந்து ஆண்டி. I don't have a camera phone. இது யாரு சொன்னாங்கன்னா ஸ்ரீ சொன்னா. I told you I'm 13, the same age as you. இது வந்து சைத்ரா சொன்னா. You are a brave pair. இது யாரு சொன்னாங்கன்னா போலீஸ் உமன் வந்து சொன்னாங்க. ஸோ இதுதான் நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. Based on your reading of the text, list out the merits and demerits of using computers. ஸோ கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற மெரிட்ஸ் என்ன அப்படின்றத இங்கே எழுதணும். டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே எழுதணும். ஸோ ஒரு மெரிட் அண்ட் டிமெரிட் நான் சொல்கிறேன். கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஈஸியாக கேதர் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஹெல்ப்ஸ் இன் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஈஸிலி. தட் இஸ் அ மெரிட். டிமெரிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா too much use of computer makes you tired. ரொம்ப நேரம் நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் வீடியோட எண்டில் இருக்குது. நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். Next E exercise. Read the passage carefully and answer the questions given below. So இங்க இருக்கிற passage நீங்க படிச்சுட்டு அதுலேருந்து 5 questions கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். This is very easy. இந்த passageலேருந்து தான் questions கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாகவே வந்து இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஒரு பேசேஜை படித்து புரிஞ்சு அதுலேருந்து கேட்கப்படுற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது உங்களோட ஹையர் கிளாஸஸில் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ட்ரை இட் ஆன் யுவர் ஓன் அண்ட் ட்ரை டு ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். அப்புறமா வீடியோட எண்டில் ஆன்சர்ஸ் இருக்குது, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஃப் வந்து ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூ ஹாவ் டு டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ரீட் தீஸ் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிங் டு செல்ஃபில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ் ஐ வில். நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது? ஃபாலோ ரூல்ஸ் செட் பை மை பேரண்ட்ஸ் ஃபார் கோயிங் ஆன்லைன்.
time of day, length of time online and sites allowed. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் எந்த டைமில் என்ன சைட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் போகணுன்னு சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் எனி புல்லிங் ஆர் ஹராஸ்மெண்ட். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட்டோ இல்லை புல்லிங்கோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை உடனே அடல்ட் யாராவது பெரியவங்க கிட்டேயோ இல்லை உங்கள் பேரண்ட் கிட்டேயோ உடனே ரிப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ரிப்போர்ட். பிளாக் பீப்புள் ஹூ சென்ட் நாஸ்டி மெசேஜஸ், inappropriate sexually explicit content and report spam. ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ரொம்ப தப்பான மெசேஜஸ், ரொம்பவே வந்து இன்அப்ரோப்ரியேட்டான மெசேஜஸ்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்கள உடனே பிளாக் பண்ணிவிட்டு அவங்கள உடனே வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். என்ஷூர் மை சேஃப்டி. ஸோ சேஃப்டி செட்டிங்ஸை வந்து எப்போதுமே வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீக் ஹெல்ப். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் 1098க்கு நீங்கள் கால் பண்ணணும். நெக்ஸ்ட் பி அ ரெஸ்பான்சிபிள் ஆன்லைன் சிட்டிசன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்களும் யாரையும் வந்து இம்போஸ்டராக யாரையும் வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது. Do nothing to hurt others or that is against the law. நீங்களும் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அதை சரியான முறையில் தான் யூஸ் பண்ணணும். நீங்களும் யாருக்கும் வந்து தேவையில்லாமல் யாருக்கும் ரிக்வெஸ்ட்டோ யாருக்கும் தொல்லையோ கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஐ வில் நாட். நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் செய்யக்கூடாது. Do not give out my internet passwords. ஸோ பாஸ்வேர்டு வந்து பேரண்ட்ஸை தவிர வேறு யாரு கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. Do not make friends with unknown people. முகம் தெரியாதவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. Do not share personal information. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனான உங்களோட ஃபோட்டோ, நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேரண்டோட ஒர்க் நம்பர், ஸ்கூல் நேம், நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க அது எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது. Do not respond to or forward messages. ஃபார்வர்ட் மெசேஜஸ் ஏதாவது வந்தாலோ இல்லை லிங்க் வந்தாலோ தெரியாதவங்க அனுப்பின லிங்க், ஃபோட்டோ எதையுமே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணவும் கூடாது, அதுக்குள்ளே போய் பார்க்கவும் கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து தப்பான ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து யார் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சாலும் அதை நீங்கள் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு தப்பான ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் வந்து மெசேஜஸ் இதெல்லாம் வந்து உங்களோட ஃப்ரெண்டே உங்களுக்கு அனுப்பினாலும் அதை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. டெலீட் பண்ணிவிட்டு அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுங்க அந்த ஃப்ரெண்டை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது இட்ஸ் அ க்ரைம். நெக்ஸ்ட் வந்து சைபர் புலி அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து ஆன்லைனில் யாரும் கிண்டல் பண்ண விடக்கூடாது. உங்களை வந்து புலி பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி மீறி நடந்தால் அடல்ட் கிட்டேயும் பேரண்ட் கிட்டேயும் கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த லெசனோட எம்ஃபசிஸே இதுதான். ஸோ இதுக்காக இந்த லெசனே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப நைஸ் ஸ்டோரி. நீங்களும் ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரிகிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எக்ஸசைசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.